எத்ரா தாரு மன்னிப்பு வீடியோ போட முடியுமா முடியாதா? நீ என்ன பெரிய எழுச்சி நாயகனா? ஏன்டா நீ சொல்லிட்டா இந்த முட்டாப்பையில் ஓட்டு போடாமல் போயிடுவாங்களா எங்களுக்கு? அப்புறம் இதில் அரசியலை பற்றி பேசியிருந்தியாமே, என்ன அது? ட்ரெண்ட் டாக்ஸ்ண்ணே. ட்ரெண்ட் டாக்ஸு. அதில் வர உன் மூஞ்சியும் சரி உன் கருத்தும் சரி 10 நாளைக்கு மேலே ஒரு பயம் ஞாபகம் வச்சுருக்க மாட்டான். ஆனால் அரசியல் அப்படி இல்லை தம்பி. இந்த 40 வருஷத்தில் டிவி, ஃபேனு, மிக்சி, கிரைண்டரு, சைக்கிள்லேருந்து லேப்டாப் வரைக்கும் கொடுத்து கொடுத்து இந்த முட்டாப்பயலுக்கு மனசில் பதிய வச்சுருக்கோம். பார்த்து பார்த்து பழகின சின்னத்தை தேடி தான் மக்களுக்கு கை போகும். கேவலம் அதுலேயே ஒரு 50% ஓட்டு எங்களுக்கு விழுந்துடும் தம்பி. மிச்சம் இருக்கிறவங்க இந்த ஓட்டுக்கு காசு வாங்குறவங்க, ஒரு கிலோ அரிசி வாங்க கூட வக்கு இல்லாத பயலுக. நாங்களே கொடுக்க மாட்டோம்னு சொன்னாலும் வழியக்க வந்து பிச்சை எடுப்பானுங்கப்பா. பிரச்சனையே இல்லாத இலங்கை சமுதாயம் தான். வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கும் பிரச்சனைனா ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுறதுக்குமே இவனுங்களுக்கு நேரம் சரியாக இருக்கும். அதுலேயும் ஒன்றை மாதிரி ஒரு சில காலம் இருக்கும். காலம் நெத்து பெஞ்ச மலையில் இன்னைக்கு முளைச்ச காலம். இவனை பொறுத்த வரைக்கும் 2 பேர் தான். நான் தப்புன்னா அவனுக்கு போடுவாங்க, அவன் தப்புன்னா எனக்கு போடுவாங்க. ஆக மொத்தம் சுற்றி சுற்றி நாங்கள் தாண்டி வருவோம். லைட் தெரியல, ரோடு சரியில்லை, சாக்கடை அடைச்சிருக்கு, தண்ணி வரல, விவசாய பிரச்சனை, புயல் பாதிப்பு, கடலுக்கு போனவன் கழுத்தோடு இருக்கானானே தெரியல. ஸ்டெர்லைட்லேருந்து பொள்ளாச்சியிலேருந்து நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது. அதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான். ஆனால் பிரச்சாரத்தில் என்னடா சொன்னீங்க? இந்த நாடகத்தில் வர அந்த மாமியார் பிடிக்குமா, இல்லை அந்த நாடகத்தில் வர இந்த மருமக பிடிக்குமான்னு? ஜாதி ஓட்டு அதை வச்சு எத்தனை ஆணவ கொலடா பண்ணுவீங்க? இதே ஏன்டா இன்னும் கட்டி அழுதுட்டு இருக்கீங்க? 1 கிலோ அரிசி வாங்க வக்கு இல்லாதவங்க சொன்னில, அது கிடைக்காத காரணமே நீங்க தானடா. எல்லாத்துக்குமே போராட வேண்டியதா இருக்குல்ல? அப்படி போராடின 13 பேரையும் சுட்டு கொன்னு உயிரோட வேல்யூ உங்களுக்குலாம் எப்படா தெரியும்? செத்தஸ்கோப் மாட்ட வேண்டிய கழுத்துல தூக்கு கயிறை மாட்டினவனுக்கு தானே நீங்க. ஆனா ஒன்று தெரிஞ்சுக்க, இப்போ முன்னாடி நான் ஒருத்தன் தான் இருக்கேன். அந்த 1 2 ஆகும், 2 4 ஆகும், 4 8 ஆகும். ஒரு கட்டத்தில் உன்னோட 40 வருஷ அரசியல் ஒரே நாளில் காணாம போயிடும். அந்த 2 4 8 எல்லாத்துக்குமே ஓங்கதி தான்டா.